ஜி நாளைக்கு ஒரு கெஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஓப்பனில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பர் தான். 413 சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன், நல்லாவே இருந்தது. 413 BC 13 நல்லா இருந்தது. 413 சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த 413க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 968 ஓகேவா, 968. ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 869. நம்ம கொடுத்த நம்பர் தான். நம்ம கொடுத்த நம்பர் 3 நம்பருமே வந்து பவரில் வந்து அடிச்சிட்டான், அதை திருப்பி அடிச்சிருக்கான். ஒரு நம்பர் தான் எடுக்கிறோம், அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்பர் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை 3 நம்பர் வந்து அப்படியே ஃபுல் பவரில் அடிச்சிட்டான் இன்றைக்கி. ஓகே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாயினில் கொடுத்துருந்தேன். ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு நல்ல பேட்டர்ன் தான். ஏ போர்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக AB 31 கரெக்டாக இருந்தது. அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து திருப்பி இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க, நல்ல பேட்டர்ன் அது. AB வந்து பார்த்திங்கன்னா இங்கே 52 அடிச்சிருப்பான். இங்கே வந்து AB வந்து பார்த்திங்கன்னா 52. 52க்கு என்ன பண்ணால் ஒரு நம்பர் பி போர்டை மட்டும் பவர் பண்ணால், இந்த 7 மட்டும் பவர் பண்ணால் 52. 57க்கு 52 அடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 52 திருப்பி 25 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, தொடர்ந்து 3 நாள் மட்டும் பாருங்கள். 57, அந்த 57க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 52 அடிச்சிருப்பான். அந்த 52 திருப்பி 25 அடிச்சிருப்பான். ஓகேவா, அடுத்து என்னென்னா இங்கே AB வந்து பார்த்திங்கன்னா 18. 18க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 13. ஓகேவா, 13. அப்போ அந்த 13 திருப்பி நமக்கு இன்றைக்கி AB வந்து 31 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். 313 சொல்லியிருந்தேன் ஜாயினில். ஓகே, அந்த AB வந்து 31 நல்லாவே இருந்தது. ஓகே, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 57க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 52. அந்த 52 திருப்பி 25 சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா AB வந்து 18. அந்த 18க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணால் 13. அந்த 13 திருப்பி நமக்கு இன்றைக்கி AB 31 அடிக்கணும். ஆனால் 31க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 86. ஓகே, எப்படி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த நம்பர் தான் பேட்டர்னு, எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஒரு நல்ல நம்பரு மிஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து BC 13 நல்ல ரூட்டு. இந்த மாதிரி ரூட்லாம் கிடைக்காது அப்படி இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க எப்படி அடிச்சிருக்காங்க மட்டும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் உங்களுக்கு அடுத்த பேட்டர்ன் எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே AB பாருங்கள் 91. 91க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 92. ஓகே, 92 அடிச்சிட்டான். ஓகேவா, அடுத்து இங்கே 81. 81க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 82. ஓகே, 82 அடிச்சிட்டான். ஓகேவா, 91க்கும் 81க்கும் கேப்பில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. AB வந்து 68. அந்த 68க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 69. ஓகே, முடிச்சிட்டான். எப்படின்னா இங்கே வந்து கண்டினியூவாக 3 நம்பர் கண்டினியூவாக AB வந்து பார்த்திங்கன்னா 91, 68, 81. இங்கே என்னென்னா கண்டினியூவாக இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு அடிச்சிட்டான் பாருங்கள். 91க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 92. 81க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 82. இங்கே 68க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 69. ஓகேவா, கரெக்டாக முடிச்சிட்டான். நம்ம எப்படின்னா மேக்ஸிமம் அந்த 10 தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேட்டர்ன் அடிப்பான். அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் எடுத்து அடிப்பான். கரெக்டாக எடுத்து அடித்து முடிச்சிட்டான். நேற்று நம்ம சொன்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 413 நல்ல நம்பரு. அதே ஃபுல் பவர் அடிச்சிட்டான். ஓகே, ஏற்றுக்கவே முடியல, அவ்வளோ நல்ல நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 91 அதுக்கு ஒரு 92ன்னு சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே 81 அதுக்கு ஒரு 82 அடிச்சிட்டான். ரெண்டுத்துக்கும் கேப்பில் வந்து 68 அந்த 68க்கு ஒரு 69 அடிச்சிட்டான். இங்கே என்னென்னா 92, 82, 69 எல்லாம் ஒரு நாள் கேப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 91, 68, 81 எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் போடாமல் அடிச்சிருந்தான். அதுதான் பேட்டர்னு. இப்போ இருக்கிற என்ன மீதி இருக்கிற பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 37 ஒன்று இருக்குது, 19 இருக்குது, 86 இருக்குது. இப்போ இந்த 37ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 38, 19ல் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 20. ஓகே, 86 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 87. இதை 3ல் வந்து இந்த மாதம் முடியதுக்குள்ளே ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி கெஸிங் போயிடலாம். நாளைக்கு ஒரு கெஸிங் நல்ல கெஸிங் அதுவும் பார்க்கலாம். ஓகே, என்னென்னா நேற்று சொன்ன நம்பர் தான், திருப்பி அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வேறு நம்பர் கொடுக்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே, இங்கே AB மட்டும் நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே AB வந்து பார்த்திங்கன்னா 27 அடிச்சிருப்பான். AB வந்து 27. 27க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 72. 27க்கு ஃபுல் பவர் வந்து 72 அடிச்சிருப்பான். ஓகேவா, இங்கே AB வந்து 37. அந்த 37க்கு ஃபுல் பவர் வந்து 82. ஓகேவா, இங்கே 68க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 13. நாளைக்கு 13 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 13 அடிப்பானா தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் C போர்டை மட்டும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேட்டர் நம்ம 2 போர்டு எடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு போர்டு மட்டும் தான் ஒன்றில் பாஸ் ஆகும். அப்போ நமக்கு C போர்டு மட்டும் நம்ம கரெக்டாக நாளைக்கு C போர்டு 3 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்குன்னா நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்கே B போர்டு 7. இந்த 7க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 அடிச்சிருப்பான். ஓகேவா, இங்கே B போர்டு பார்த்தீங்கன்னா 7. திருப்பி B போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 அடிச்சிருப்பான். இங்கே B போர்டு பார்த்தீங்கன்னா 8. அந்த 8க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 3. அப்போ நாளைக்கு C போர்டு வந்து 3 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, C போர்டு 3 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி 3 வந்தால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா BC வந்து 73 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேட்டர் சொன்னேன்.
ஓகே என்னென்னா இங்கே ஏபி 24 அதுக்கு வந்து பிசி வந்து 27 அடிச்சிருந்தான். ஏபி 24க்கு பிசி வந்து 27, இங்கே பிசி 24க்கு ஏபி வந்து 27 அடிச்சிருந்தான். ஓகேவா? நல்ல ரூட், நல்ல பேட்டர்ன். அதே பாருங்கள், ஏபி 24க்கு பிசி 27, இங்கே பிசி 24க்கு இங்கே ஏபி 27. ஓகேவா? இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து அன்றைக்கி சொன்னோம். அன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகலை. திரும்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரது நாளைக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே பிசி 86, இங்கே பிசி 86க்கு இங்கே ஏபி 86 அடித்தா, இங்கே ஏபி 73க்கு நாளைக்கு பிசி 73 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, டீப்பாக பார்த்துக்கோங்க. அதே சேம் ரூட்டு தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24 ஏபி 24க்கு பிசி 24 அடிச்சுன்னா, இங்கே பிசி 27க்கு இங்கே ஏபி 27 அடிச்சுருந்தான். ஓகேவா? அதே ரூட்டு படி பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி 86 அதை எடுத்து இங்கே ஏபி 86 அடித்தா, இங்கே ஏபி 73 அதை எடுத்து நாளைக்கு பிசி 73 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பிசி 73 இந்த ஒரு ரூட்டு மட்டும் இல்லை, நம்ம எப்பயுமே ஒரு பேட்டர்ன் எடுக்கிறோன்னா வந்து சாதாரணமாக எடுக்கிறதில்ல, ஒரு எல்லா பக்கமும் சிங்க் ஆனால் மட்டும் தான் ஒரு பேட்டர்ன் எடுப்பேன். எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 75, பிசி 75, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 74. ஓகேவா? 74 கேப்பு பாருங்கள், கரெக்டாக வந்து 4 நாள் கேப் இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா பிசி வந்து 73 வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேவா? 74 75, பிசி 75 74 ஒரு 73. ஓகேவா? பிசி வந்து 73 வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அந்த கேப்பில் வந்து கரெக்டாக அடிச்சிருவான். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் எவ்வளோ டைம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 75 74 73 நமக்கு எல்லா பக்கமும் சிங்க் ஆகிற ஒரே நம்பராக பார்த்தீங்கன்னா பிசி 73. ஓகேவா? பிசி 73 வந்தால் நமக்கு ஏ போர்டு மட்டும் என்ன ஒரு மட்டும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 69 சொல்லி அடிச்சிருக்கான். இந்த மாதிரி 69 39 அடிக்கும் போது ஒரு பேட்டர்ன் விளாடுவான். எப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், பிசி வந்து பார்த்திங்கன்னா 39க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 40. அந்த 40 திருப்பி இங்கே 0 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 39 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 40, அந்த 40 திருப்பி இங்கே 0 அடிச்சிருப்பான். ஓகேவா? அடுத்து என்னென்னா இதை மாதிரி பேட்டர்ன் எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான். அடுத்து டெமோன்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஏற்கனவே அடிச்சிருக்கான். இங்கே பாருங்கள், பிசி வந்து பார்த்திங்கன்னா 59க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 60, அந்த 60 பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு 0 அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ அதே சேம் ரூட்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி வந்து 69, அப்போ அந்த 69க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 70, அதை திருப்பி நமக்கு நாளைக்கு ஏபி வந்து 07 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி 07 அடிச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் ஷாட்டாக நமக்குன்னா 073 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, எதுக்காகனா இங்கே பார்த்தீங்கன்னா பிசி வந்து 86, அதுக்கு இங்கே ஏபி 86 அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 730 தான் இருக்குது. அந்த 730 நம்பரே பார்த்தீங்கன்னா 073 சொல்லி பாக்ஸ் போகிறதும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் எடுத்தானா மேக்ஸிமம் பாக்ஸ் நம்பர் போடுவான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 073 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு ஒரே சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா 073. ஓகேவா? சி போர்டு 3 நல்லா இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஒரே சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா 073 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்படுறவங்க நம்ம டெலிகிராம் ஐடியோ இல்லை யூடியூப்லேயோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா KLJoy 1825. ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 073. ஓகேவா? 073. பிசி வந்து 73 நல்லா இருக்குது, ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு 13 வைக்கிறோம், 13 ட்ரை பண்ணுங்கள். 013 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா உள்ளே விளையாடுது. ஒன்றும் பவரில் அடிக்கிறான், பவர்லேயும் பார்த்துக்கோங்க முடிஞ்சால். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.